வணக்கம். இது டிபிஎன் லகாவின் பிரதான செய்திகள். தமிழர் பகுதியில் இப்படியும் ஒரு சம்பவம். பல காலம் இளைஞன் அரங்கேற்றிய மோசமான செயல் அம்பலம். உணவுக்காக வெடித்த சண்டை. 4 பிள்ளைகளின் தாய்க்கு கணவன் அரங்கேற்றிய கொடூரம். சந்தன விக்ரமரத்னவின் உயிரிழப்பு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கலங்கும் முன்னாள் ஜனாதிபதி. பொது மயானத்தில் துப்பாக்கிச்சூடு. மேலதிக தகவல்கள் வெளியானது. வீதியை விட்டு கவிழ்ந்த கார் அதீத வேகத்தால் விபரீதம். தமிழகத்தில் பரபரப்பு. முதல்வர் விஜய்க்கு பகிரங்க மிரட்டல். திமுக எம்எல்ஏ கைது. மரணத்தில் நீடிக்கும் மர்மம். மறைந்த சிடி விக்ரமரத்னவின் இறுதிக்கிரியை இன்று. மீண்டும் வெடித்தது அமெரிக்கா ஈரான் போர். உடன்படிக்கை முறிந்து உள்கட்டமைப்புகள் மீது பரஸ்பர தாக்குதல். மட்டக்களப்பில் விற்பனைக்குள்ள மோட்டார் சைக்கிள் வழங்குவதாக தெரிவித்து அதனை ஓடி பார்ப்பதாக எடுத்துக்கொண்டு திருடிச் சென்ற நூதனமான சத்துருக்கொண்டான் பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய சந்தேக நபர் ஒருவரை நேற்று கைது செய்துள்ளதுடன் திருடிச் சென்ற 3 மோட்டார் சைக்கிள்களை மீட்டுள்ளதாக மட்டு தலைமையக போலீசார் தெரிவித்தனர். இதுபற்றி தெரிய வருவதாவது: குறித்த நபர் காத்தான்குடி பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிள் வாங்கி விற்பனை செய்யும் கடையொன்றுக்கு கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் சென்று அங்கு விற்பனைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை வாங்குவதாகவும் அதனை ஓடிப்பாக்க வேண்டும் என்றதை அடுத்து நிறுத்தி வைத்திருந்த மோட்டார் சைக்கிளை கடை உரிமையாளர் குறித்த நபரிடம் கொடுத்தார். இதனையடுத்து குறித்த நபர் மோட்டார் சைக்கிளை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு மட்டு திருகோணமலை வீதியில் உள்ள வீதி சமச்சை விளக்குக்கு அருகில் நிறுத்திக் கொண்டு இணையதளத்தில் மோட்டார் சைக்கிள் விற்பனைக்கு என விளம்பரப்படுத்திய கொக்கட்டிச்சோலை பகுதியைச் சேர்ந்த பகுதியைச் தொடர்பு கொண்டு அந்த மோட்டார் சைக்கிளை வாங்குவதாகவும் உடன் குறித்த வீதி சமச்சை விளக்குக்கு அருகில் வருமாறு அழைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மோட்டார் சைக்கிளை விற்பனை செய்யும் நபர் குறித்த பகுதிக்கு வந்ததும் அவரிடம் அந்த மோட்டார் சைக்கிளை ஓடிப்பாக்க வேண்டும் என தெரிவித்து காத்தான்குடியிலிருந்து ஓடி பார்ப்பதாக திருடி வந்த மோட்டார் சைக்கிளை அவரிடம் கொடுத்துவிட்டு குறித்த நபரின் மோட்டார் சைக்கிளை எடுத்துச் சென்று வாகரையில் விற்பனை செய்துள்ளார். இவ்வாறு 2023ஆம் ஆண்டு ஒரு மோட்டார் சைக்கிளையும் திருடி விற்பனை செய்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து குறித்த நபரை கைது செய்ததுடன் திருடப்பட்ட 3 மோட்டார் சைக்கிள்களையும் மீட்டதுடன் குறித்த நபர் கடந்த காலத்தில் 8 குற்றச்செயல்களுடன் தொடர்புபட்டு கைது செய்யப்பட்டு நீதிமன்ற பணியில் வெளிவந்துள்ளதாகவும் இவரை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டு தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். காலி மாவட்டம் இக்கடுவை பிரதேசத்தில் 4 பிள்ளைகளின் தாயான 44 வயது குடும்ப பெண் ஒருவர் தனது கணவனால் வெட்டி கொல்லப்பட்டுள்ளார். இரவு மதுபோதையில் வீட்டுக்கு திரும்பிய கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இரவு உணவு தயாரிப்பது தொடர்பாக கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த கணவன் வீட்டிலிருந்த கூறிய ஆயுதத்தால் மனைவியை சரமாரியாக வெட்டியுள்ளார். படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த போலீசார் கொலை செய்த கணவனை கைது செய்துள்ளனர். மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சந்தன விக்ரமரத்னவின் உயிரிழப்பு இவ்வாறு அமைந்துவிட்டது என்பதை நினைக்கும் போதே கவலையாக இருக்கிறது. 2 வாரங்களுக்கு முன்னர் சந்தித்து பேசியிருந்த நிலையில் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கவலை வெளியிட்டார். உயிரிழந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் சந்தன விக்ரமரத்னவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், முன்னாள் போலீஸ் மா அதிபர் சந்தன விக்ரமரத்ன எனக்கு மிகவும் நெருக்கமானவர். நான் ஜனாதிபதி பதவியில் இருந்தபோது அவர் போலீஸ் மா அதிபர் பதவிக்கு நியமிக்கப்பட்டார். மிகவும் நேர்மையான, வெளிப்படையான, நல்ல குணத்துடன், கடமையுணர்ச்சியுடன் செயல்பட்டவர். பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் ஏற்படும் பிரச்சினைகள், மோதல்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இடையிலான நிலைப்பாட்டு மோதல்களால் போலீஸ் மா அதிபருக்கு பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுவதுண்டு. இருந்தபோதும் அவ்வாறான ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் எவரையும் பகித்துக் கொள்ளாமல் செயற்பட்டார். ஆர்ப்பாட்ட காலத்திலும் கூட மிக அமைதியாகவே செயற்பட்டார். இந்த சம்பவம் இடம்பெறுவதற்கு 2 வாரங்களுக்கு முன்னர் நானும் அவரும் எனது நண்பர் ஒருவரும் சந்தித்தோம். 2 மணி நேரத்துக்கு மேல் நகைச்சுவையாகவே பேசிக் கொண்டிருந்தோம். நான் புறப்பட்ட சிறிது நேரத்துக்கு முன்பு சார் உங்களின் வீட்டுக்கும் வர வேண்டும் என்று கூட தெரிவித்தார்.
அரசியலுக்கு அப்பால் சமய தேசிய பிரச்சினைகள் குறித்து பேசியிருந்தோம். அவ்வாறு இருக்கையில் அவரின் இறப்பு இவ்வாறு அமைந்துவிட்டது என்பதை நினைக்கும் போதே கவலையாக இருக்கிறது. 2 வாரங்களுக்கு முன்னர் சந்தித்து பேசியிருந்த நிலையில் இப்படியொரு சம்பவம் இடம்பெற்றதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த சம்பவம் எவ்வாறு இடம்பெற்றது என்பதை கூற முடியாது. விசாரணைகளினூடாகவே புரியும். அதனால் இதுபோன்று பெருமதிமிக்க அதிகாரிகளை போலீஸ் மட்டுமல்ல, ஏனைய சேவை பிரிவுகளுக்கு மிகவும் முன்மாதிரியான கதாபாத்திரம் அவர். இவரை போன்றவர்கள் நாட்டுக்கு அவசியமானவர்கள் என்றார். தெஹிவலை கல்கிசை நிசல்ல செவன பொது மயானத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த துப்பாக்கிச்சூடு நேற்று பிற்பகல் 3:25 மணியளவில் நடத்தப்பட்டிருந்தது. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்தவர் சண்டோ என அழைக்கப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் தந்தை என போலீசார் தெரிவிக்கின்றனர். இவர் தெக்குவலை ஓபன் சைட் மீனவர் குடியிருப்பில் வசிப்பவர் என தெரிவிக்கப்படுகிறது. முகத்தை மூடிய தலைக்கவசம் அணிந்து ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிளில் பொது மயானத்திற்குள் நுழைந்த இருவரே இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கியை பயன்படுத்தியே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. துப்பாக்கிச்சூட்டினால் அவரது இடது கை மற்றும் நெஞ்சு பகுதியில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் அவர் தற்போது களுப்போவில வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர்கள் துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் செல்லும் காட்சி அங்கிருந்த சிசிடிவி காணொலிகளினூடாக வெளிவந்துள்ளது. மொரட்டுவ ராவத்தவத்தை பகுதியில் காரொன்று வீதியை விட்டு விலகி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. நேற்று பிற்பகல் மொரட்டுவ பகுதியிலிருந்து கொழும்பு நோக்கி அதிவேகமாக பயணித்த இந்த கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் நடுவிலிருந்த பாதுகாப்பு வேலியையும் உடைத்துக்கொண்டு கொழும்பிலிருந்து மொரட்டுவ நோக்கி பயணிக்கும் மற்ற மருகுக்குள் நுழைந்து இவ்வாறு கவிழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் காருக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் விபத்து நடந்தபோது அதில் 4 பேர் பயணித்துள்ளனர். விபத்தில் அவர்கள் எவருக்கும் பலத்த காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. விபத்து காரணமாக அந்த வீதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்ததுடன் சம்பவ தொடர்பில் மொரட்டுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முதல்வர் விஜய் குறித்து சர்ச்சையாக பேசியதாக விளாத்திக்குளம் திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இன்று அதிகாலை விளாத்திக்குளத்தில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்ற காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பில் தெரிய வருகையில் கோவில்பட்டியில் திமுக பொதுக்கூட்டம் நேற்று முன்தினம் இரவு கிருஷ்ணன் கோவில் திடலில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் குறித்து சர்ச்சைக்குரிய வகையிலும் சட்டமன்றத்துக்கு வாருங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று மிரட்டும் தொனியிலும் விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பேசிய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. திமுக எம்எல்ஏவின் பேச்சுக்கு கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. இதைத் தொடர்ந்து நேற்றிரவு அவர் மீது புகார் அளிக்க தவிகவினர் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையம் முன்பு திரண்டனர். ஆனால் புகார் எதுவும் வழங்காமல் திரும்ப சென்றுவிட்டனர். தொடர்ந்து அவர்கள் தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி கண்ணனிடம் புகார் வழங்கினர். இதனிலையில் முதலமைச்சருக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசிய விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டுள்ளார். மார்க்கண்டேயனை கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது ஆதரவாளர்கள் கோஷம் எழுப்பினர். மேலும் போலீஸ் வாகனத்தை மறித்தனர். இதனால் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கிய காவல்துறையினர் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் எஸ்பி அலுவலகத்துக்கு அழைத்து செல்லப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் காவல்துறை மா அதிபர் CD விக்ரமரத்னவின் இறுதிக்கிரியைகள் இன்று பிற்பகல் காவல்துறை மரியாதையுடன் பொருளை பொது மயானத்தில் நடைபெறவுள்ளது. முன்னாள் காவல்துறை மா அதிபர் CD விக்ரமரத்ன கடந்த வெள்ளிக்கிழமை துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்திருந்தார். முன்னாள் காவல்துறை மா அதிபர் CD விக்ரமரத்னவின் உயிரிழப்பு அரசியல் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்களில் மீண்டும் ஒரு சர்ச்சையான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. அவரது மரணம் தற்கொலையாக இருக்கலாம் என்றும் தமது பாதுகாப்பு அதிகாரியின் துப்பாக்கியாலேயே அவர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். CD விக்ரமரத்னவின் சடலம் மீதான கொழும்பு கிழக்கு வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியால் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் மேல் மாகாண தெற்கு பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினரும் மாலபே காவல்துறையினரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் முன்னாள் காவல்துறை மா அதிபர் தன்னைத்தானே சுட்டுக் கொள்வதற்கு பயன்படுத்தியதாக கூறப்படும் துப்பாக்கியும் அரசு பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.
விசாரணைகளுக்கு அமைவாக அன்னாரின் மனைவி மற்றும் 3 பாதுகாப்பு அதிகாரிகளிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மேல் மாகாண தெற்கு பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. ஈரான் நடத்திய தாக்குதலில் 2 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டும் ஒருவர் காணாமல் போயும் உள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான போர் தீவிரமடைந்துள்ளது. ஈரானின் தென்மேற்கு நகரான தர்கோவைனில் கட்டுமான பணியில் இருந்த அணுமின் நிலையம் மற்றும் கெஸ்ம் தீவு ஆகியவற்றின் மீது அமெரிக்கா இரவு நேர தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஈரான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதேவேளை குவைத்தில் உள்ள மின்சாரம் மற்றும் நீர் உற்பத்தி நிலையம் மீதும் 2வது முறையாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இன்று ஈரானால் ஏவப்பட்ட 3 ஏவுகணைகளை ஜோர்தான் ராணுவம் சுட்டு வீழ்த்தியதுடன் 4வது ஏவுகணை ஆள் நடமாட்டமற்ற பகுதியில் விழுந்ததாக ஜோர்தான் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ஜோர்தானின் அகபா துறைமுகம் இலக்கு வைக்கப்படலாம் என அமெரிக்கா எச்சரித்ததைத் தொடர்ந்தே இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த நியாயமற்ற மற்றும் அப்பட்டமான தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துமாறு ஈரானிடம் வலியுறுத்தியுள்ள ஜோர்தான் வெளிவிவகார அமைச்சு நாட்டின் பாதுகாப்பு என்பது மீற முடியாத ஒரு சிவப்பு கோடு என எச்சரித்து அம்மானிலுள்ள ஈரானிய தூதரை நேரில் அழைத்து கண்டனம் வெளியிட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக இரு நாடுகளும் மாறி மாறி முக்கிய உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளதுடன் ஆரம்பகட்ட போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்டு ஒரு மாதத்திற்குள்ளேயே அது முறிவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டிவிஎன் லங்கா சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உடனே உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடியதாக இருக்கும்.